சாலை வசதி இல்லாததால் மலை கிராமத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் யானை, புலி, கரடி என ஆபத்தான வனவிலங்குகள் நடமாடும் வனப்பகுதியில் கர்ப்பிணி பெண்ணை தொட்டில் கட்டி தூக்கி வந்த அவலம் நிகழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், முழுமையான விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட புலிப்பட்டி, குறிமலை, ஈசல்தட்டு, கோணந்தூர், மாவடப்பு உள்ளிட்ட 18 மலைவாழ் மக்கள் கிராமங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். வனப்பகுதியில் இருந்து நகர் பகுதிக்கு வருவதற்கு சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவர்கள், பள்ளி மாணவர்கள், வனவிலங்குகள் தாக்கப்படுவதும் சிகிச்சைக்காக வனப்பகுதியில் இருந்து தொட்டில் கட்டி தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரும் அவல நிலை இன்று வரை தொடர்ந்து வருகிறது. இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமலும் பலரும் உயிரிழந்து வரும் நிலை தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது குருமலை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணான குருசாமி என்பவர் மனைவி சுமதிக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது. இவரை தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சாலை வசதி இல்லாததால் யானை, புலி, கரடி அதிகமாக வசிக்கும் அடர்ந்த வனப்பகுதியில் கரடுமுரடான பாதையில் தொட்டில் கட்டி தூக்கி வரும் அவல நிலை தொடர்ந்து உள்ளது. இது குறித்து மலைவாழ் மக்கள் கூறுகையில் 2006 வன உரிமை சட்டப்படி சாலை வசதி கேட்டு மலைவாழ் மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் தமிழக அரசுக்கு பல போராட்டங்களை எதிர்த்து வருகின்றனர். வனத்துறையினர் உயர் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் மலைவாழ் மக்களுக்கு சட்டப்படி சாலை அமைப்பதற்கு முயற்சி எடுத்து வன உரிமை சட்டப்படி இதில் சாலை அமைப்பதற்கான மலைவாழ் மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும் எனவும் மலைவாழ் மக்களின் குழந்தைகளுக்கான கல்வியும் கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கடந்த ஆண்டு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்து சாலை வசதி ஏற்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமென நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.